இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ எழுதி போறது எல்லாமே sin 2a அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா 2 sin a cos a. sin 2a னா 2 sin a cos a அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி sin 2a is equal to 2 tan a by 1 plus tan square a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். தேவையான இடத்துல எப்போ வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பேர். இப்போ sin 2a னா 2 sin a cos a வரும். sin 2a னா 2 tan a by 1 plus tan square a. எங்கே எது தேவையோ அது யூஸ் பண்ணிக்குவோம். நமக்கு இதுதான் அதிகபட்சம் யூஸ் ஆகும். ரைட். இதுக்கப்புறம் இதில் ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஃப் ஆங்கிள்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், எல்லாத்துக்குமே எழுத முடியும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த sin a அப்படின்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னு பேர். என்ன சொன்னால் 2 sin a by 2 into cos a by 2 அப்படின்னு எழுதலாம். தேவைப்படுற இடத்துல இது யூஸ் பண்ணிப்போம். sin a ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைன்ல வர மல்டிபிள் ஆங்கிள் sin 2a-வுக்கு. அடுத்தது cos 2a அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா cos 2a-க்கு 4 ஃபார்முலா இருக்கும். இப்போ அந்த cos 2a-வுக்கு எழுதி போடுறேன். cos 2a அப்படின்னா முதல்ல எழுதுற ஃபார்முலா வந்து cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. இந்த cos 2a-வுக்கான ஃபார்முலாஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இன்டகிரேஷன் அல்லது டிஃபரன்சியேஷன் எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியான யூஸ் எதில் இருக்கோ அந்த காஸ்ட்ல இருக்க ஃபார்முலால தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது cos 2a-க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அடுத்தது cos 2a-னுடைய இன்னொரு ஃபார்முலா 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a அப்படின்னு ஒன்று இருக்கும். நாலாவதாக ஒரு ஃபார்முலா, அது ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும், பட் தெரிஞ்சுக்கங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் a அப்படிங்கிறது. இந்த 4 வந்து காஸ்ட்ல உள்ள ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த காஸ்ட்ல இருக்க இந்த ஃபார்முலா வந்து 4மே இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதுல இருந்து சில டெரிவேஷன்ஸ் நம்ம எடுப்போம். இப்போ இந்த cos 2a is equal to 2 cos square a minus 1 இருக்கு. இதை பார்த்துக்கங்க. இதுல இருந்து என்ன எழுத போறேன்னு பாருங்க. இந்த மைனஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலால இருந்து தான் எழுத போறேன். ஸோ 2 cos square a minus 1 இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் 1 இந்த சைடு எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 2 cos square a is equal to 1 plus cos 2a அப்படின்னு வரும். 2 cos square a is equal to என்னன்னு வரும் எனக்கு? 1 plus cos 2a அப்படின்னு வரும். அதே மாதிரியே இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப 2 sin square a வரும். இந்த பிளஸ் cos 2a இந்த பக்கம் போகும்போது மைனஸ் வந்துடும். அப்ப 2 sin square a அப்படின்னு வரும்போது 1 மைனஸ் cos 2a அப்படின்னு வரும். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 cos square a அப்படின்னு வந்துச்சுன்னா 1 plus cos வரும். 2 sin square வந்துச்சுன்னா 1 minus cos 2a கிடைக்கும். இப்போ நமக்கு cos square a மட்டும் வேணும்னா பைல 2 வரும். இங்கேயும் sin square a வேணும்னா பைல 2 வேணும். அப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், cos square a அப்படின்னா 1 plus cos 2a divided by 2. sin square a அப்படின்னா 1 minus cos 2a divided by 2. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயம். இப்போ இதனுடைய half angle எழுத போறேன். cos a அப்படின்னா நமக்கு தெரியும் cos square a by 2 minus sin square a by 2. ஸோ அதே மாதிரி தான் cos 2a-க்கு பதிலா cos a-னா sin square a by 2 வரும். இங்கே 2 cos square a by 2 வரும். அதே கான்செப்ட்ல இங்கே வருவோம். இப்போ 2 cos square a by 2 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன வரும்னா எனக்கு 1 plus cos a, half angle-ங்கிறதுனால cos a வரும். இங்க 2a-னா இங்க ஒரு a இருக்க மாதிரி, இங்க a by 2-னா அங்க ஒரு a. அதே மாதிரி 2 sin square a by 2 அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னு பார்த்துக்கோங்க. 1 minus cos a அப்படின்னு எழுதணும். ஸோ sin square வரும்போது காஸ்ல வந்துடும், பிளஸ் மைனஸ் காஸ்ல வந்துடும், காஸ் வரும்போது பிளஸ் காஸ்ல வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ tan 2a பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. tan 2a is equal to 2 tan a by 1 minus tan square a.
டெரிவேஷன்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் எவ்வளோ நம்ம ரிவிஷன் பண்றதுனால. அப்போ முதல்ல இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிளியரா வந்து என்ன செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தடவை நல்லா பார்த்துக்கங்க, ஃபார்முலாஸை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ sin 3a அப்படிங்கிறது ஃபார்முலா. sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a அப்படி இருக்கும். அதே மாதிரி cos 3a அப்படின்னா 4 cos cube a minus 3 cos a அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். tan 3a அப்படின்னா 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. இதனோட யூசேஜ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான். ஆனால் இது ரெண்டு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ இன்டகிரேஷன்ல sin cube a அப்படின்னு வருது அப்படின்னா இதுல இருந்து டெரைவ் பண்ணுவோம் நம்ம. எப்படின்னா இந்த 4 sin cube a minus 4 sin cube a ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு பிளஸ் 4 sin cube a அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 sin a. நல்லா பாத்துங்க, இந்த மைனஸ் 4 sin cube a ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும், பிளஸ் ஆயிடும். இந்த பிளஸ் sin 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் sin 3a அப்படின்னு வரும். எனக்கு sin cube a மட்டும் தான் அங்க இன்டகிரேஷன்ல தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்ப இப்படிதான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். sin cube a is equal to 4 டிவிஷனுக்கு போயிடும். 1/4 into 3 sin a minus sin 3a அப்படிங்கிற விஷயமா கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நம்ம cos cube a அதே மாதிரி டெரைவ் பண்ணலாம். tan cube a வேண்டியது இல்லை நம்மளுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா. tan cube a டிஃபரன்ஷியேட் இன்டகிரேஷனோ டிஃபரன்ஷியேஷனோ பண்றது வேற விதமா இருக்கும். sin cube cos cube டிஃபரன்ஷியேஷன் வேற மாதிரி இருக்கும். பட் இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதுதான் நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸுக்கான ஃபார்முலா. நீங்க +2 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே. அடுத்தது இனிமே இந்த 4 குவாட்ரண்ட் வச்சு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தனி வீடியோவாகவே உங்களுக்கு செஞ்சு போடுறேன். இப்போ இது வரைக்கும் இருக்கிற அந்த விஷயங்களை போன வீடியோ பிளஸ் இந்த வீடியோ ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நிமிஷம் வந்துருக்கு?